Salute. Order. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம இன்னைக்கு 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படிதானே? நம்ம எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், நம்முடைய SMC தலைவி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க, புதுசா வந்திருக்காங்க, பாக்குறீங்க. திரு விஜயன் அவர்கள் மற்றும் நம்முடைய முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. எதுக்காக வேண்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, முன்னாள் மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை நான் என்ன செய்யணும், வரவேற்றுக் கொள்கிறேன். நமக்கு சுதந்திரம் எப்படி கிடைச்சுன்னு நீங்க எல்லாம் என்ன செய்திருப்பீங்க, வரலாறுல படிச்சிருப்பீங்க. சமூக அறிவியல் பாடத்துல வரலாறு ஹிஸ்டரின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அதுதானே? ஈஸியா ஒண்ணும் நமக்கு என்ன செய்யல, சுதந்திரம் கிடைக்கல. ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் பண்ணிதான் நமக்கு என்ன செய்தது, சுதந்திரம் கிடைச்சது. அதனாலதான் நாம இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா சுதந்திரமா நாம என்ன செய்யும் இருக்கோம். இந்த பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டியது நம் ஒவ்வொருத்தருடைய என்னது கடமை. முதல்ல அது உங்களுக்கு என்ன கடமை, படிக்கணும். வார்த்தைகள் பேசுவாங்க. அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர நாளையொட்டி நமது உயர்நிலை பள்ளியை பெற்று தந்த உயர்குணம் படைத்த பொன்னுசாமி ஆசிரியரை நாம் நினைவில் கொண்டு அவரது புகழ் இம்மண்ணிலே இருக்கும் வரை நிலையாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன். கல்வியின் கண் திறந்தவர் காமராஜர். அவரது பாதம் தொட்ட மண் நமது மண் என்றால் அது மிகையாகாது. அத்தகைய அளவில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது நமது ஊர். ஆனால் இன்றைய தலைமுறைகள் நமது பள்ளிக்கூடத்திலே சேர்க்காமல், போதிய அடிப்படை அத்தியாவசிய காரணங்கள் இல்லாமல் CBSE மெட்ரிகுலேஷன் போன்ற பள்ளிக்கூடங்களிலே கொண்டு சேர்க்கிறார்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் எதற்காக இருக்கிறது? இதனை எல்லாம் மாற்றியமைக்க முறைகளால் தான் நாங்கள் முன்னாள் மாணவர் சங்கம் என்ற அமைப்பினை ஏற்படுத்தி கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். மேலும் அரசுகள் மூலம் பல சலுகைகள் மற்றும் இடஒதுக்கீடு கிடைக்கிறது.
உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். என்னவென்றால், நமது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரின் தம்பி திரு அசோக் அவர்களின் மகள் அக்ஷயா அவர்கள் இதே பள்ளியில் பயின்று தற்போது இடஒதுக்கீடுகள் மூலமாக மருத்துவக் கல்லூரியில் பயில்கின்றார். அவ்வளவு பெயர் வாய்ந்த ஸ்கூல் நமது மாடம்பி கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளி. மேலும் அந்த புகழ் அவரது வீட்டிற்கும் நமது பள்ளிக்கூடத்திற்கும் நமது ஊரிற்கும் எத்தனை மடங்கு பெயர் வாய்ந்தது. இதனையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு மாணவர்களாகிய நீங்கள் அத்தனை திறமை கொண்டவர்கள். இதனையெல்லாம் எண்ணத்திலும் கொண்டு அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். நேரங்களை வீணடிக்காமல், உங்களுடைய கவனத்தினை சிதறடிக்காமல் நீங்களே இந்த பாடத்தினரை கவனத்திலே செலுத்தினால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். மேலும் இந்த நேரத்திலே அதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும், மேலும் நமது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருக்கும் மிகவும் பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் நமது பள்ளிக்கூடத்தினை விட்டுக் கொடுக்காமல் இருக்கின்றார்கள். இல்லை என்றால் பள்ளிக்கூடம் மூடும் நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். இவர்கள் எல்லாம் அவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது பள்ளிக்கூடத்தின் வளர்ச்சிக்காகவும் நம் மாணவ விடுக்காடுகளை ஏற்படுத்துவதற்காகவும். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு நிச்சயமாக அதற்கான பலனை நீங்கள் எல்லாம் தெரிவிக்க வேண்டும். இதே பள்ளியில் பயின்றவர்கள் தான் நாங்களும். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் நாங்கள் இருப்போம். ஆனால் இன்றைய தலைமுறையில் எத்தனை மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்பறையில் இருக்கிறோம் என்று உங்கள் எல்லோருக்கும் அறிந்த ஒரு தகவல் தான். இதனையெல்லாம் நாம் மாற்றியமைக்க வேண்டும். ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? இதற்கு காரணம் என்ன? நமது பள்ளிக்கூடத்திலே போய் அத்தியாவசியங்கள் இல்லையா? இந்த சூழ்நிலையெல்லாம் நாம் நம்மால் முடிந்தவரை நமது ஊரின் மக்களுடைய எல்லா பொறுப்புகளில் இருந்து சேர்ந்து இதனை மாற்றியமைக்க வேண்டும். மேலும் இந்நன்னாளிலே 1995ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியானது நமது முதல் மாடம்பி கிராமத்தில் தொடங்கப்பட்டது. அந்த நேரத்திலே அதன் முதல் பிரிவில் பயின்ற திரு விஜயன் அவர்களை நமது முன்னாள் மாணவ சங்க தலைவராக நாங்கள் நியமிக்கிறோம். மேலும் அவரது நமது ஊருக்காகவும் நமது பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவார் என்றும், நமது சொல்லிற்கிணங்கி அதனை செவிசாய்த்துக் கொண்டும் மரியாதையை செலுத்திக் கொண்டும் அவர் நமது பள்ளிக்கூடத்திற்காக மிகவும் அயராக இருப்பார் என்றும் நம்பிக்கையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு விஜயன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். நமக்கு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கம். தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக நாங்கள் என்னோடு பயின்ற மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பால் 100% வெற்றியை எடுத்துக் கொடுத்தோம். இதே போன்று இன்று வரை எல்லா மாணவர்களும் நன்றாக பயின்று இந்த பள்ளிக்கு நல்ல ஒரு பெயரை பெற்று தருவீர்கள் என்று மிகவும் பெருமையுடன் நம்புகிறேன். இதே போன்று எங்களை போன்ற மாணவர்கள் இங்கு முதலில் படித்து நான் பெருமைப்படுகிறேன். இந்த பள்ளி வளர்ச்சிக்காக என்னுடைய பங்களிப்பு எப்போதும் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது ஊருக்கு இந்த உயர்நிலைப் பள்ளியை நமக்கு ஏற்படுத்தி தந்த பொன்னுசாமி தாத்தா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எல்லா மாணவர்களுக்கும் நன்றி. இந்த
சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக வருகை தந்திருக்கும் நமது பள்ளிக்கூடத்தை சிறப்பாக ஒரு முன்னேற்றம் செய்ய வேண்டும், நமது கிராமத்தை சிறப்பான வழியிலே முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு அமைப்பானது நமது கிராமத்தில் இப்பொழுது ஆரம்பித்துள்ளது. அந்த அமைப்பு தான் முன்னாள் மாணவர் சங்கம். அந்த முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக இன்று பொறுப்பேற்று நமது பள்ளிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வருகிறதற்கும் திரு விஜயன் அவர்களை நமது பள்ளியின் சார்பாகவும் சார்பாகவும் பள்ளி வளர்ச்சி குழு பள்ளி மேலாண்மை குழு சார்பாகவும் வருக வருகை என வரவேற்று நமது பெற்றோர் தலைவர் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு அடித்தளம் வேண்டும். ஒரு அடிமட்டம் சிறப்பாக இருந்தால்தான் மேல் நோக்கி அந்த செயல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த வகையிலே இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தை ஒரு அடித்தளமாக இருந்து ஒரு ஆலமரமாக இருந்து அந்த அமைப்பை உருவாக்குவதற்கு ஆதாரமாக விளங்கிய நமது கிராமத்தைச் சேர்ந்த திரு பார்த்திபன் அவர்கள் இங்கே வந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருகனை வரவேற்று நமது பெற்றோர் சங்க தலைவர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் பொன்னாடை பூச்சி வரவேற்பார்கள். அழைப்பை ஏற்று நமது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருக்கும் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜயன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நமது பள்ளி முன்னேற்றத்திற்காக சிறப்புரையாற்றுவது. எல்லோருக்கும் காலை வணக்கம். நமது நாட்டின் 79வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்பு ஆசிரியர்களுக்கும் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பார்த்திபன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் என்னுடைய பங்களிப்பு இருக்கும். அதில் நான் இன்று நடத்தவும் எனக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நான் இந்த பள்ளிக்கு செய்ய வேண்டிய செயல்களை நான் உடனே இருந்து செயல்படுவேன் என்பதையும் உறுதி கொள்கிறேன். மாணவ செல்வங்கள் எல்லா பிள்ளைகளும் இப்போது எல்லாரும் நல்லா பிரகாசமாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது. மேலும் நம் பள்ளிக்கு நீங்கள் தான் ஒரு ஆணிவேராக இருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு கல்வி கிடைக்க நம் ஆசிரியர்கள் கல்வி கற்றுத் தருவார்கள். எல்லா மாணவ செல்வங்களும் ஆசிரியர் பெருமக்களுக்கு மிகவும் கீழ்ப்படிந்து நடந்து நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒழுக்கமே சிறந்த ஒரு பண்பு. அதை நீங்கள் பின்பற்றினால் மற்ற எல்லாவும் நமக்கு கிடைத்துவிடும் என்பது உறுதி. நன்றி. அடுத்ததாக இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய அடிப்படையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் பார்த்திபன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். சுதந்திர தின நாளிலே
நாங்கள் எல்லாம் நமது பள்ளியின் பெருமையை எடுத்துக்கொண்டு இதில் முக்கியமாக பாராட்ட வேண்டும் என்றால் நமது பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்களுக்கும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் இல்லை என்றால் இப்பள்ளிக்கூடங்கள் மூடும் நிலை ஏற்பட்டுவிடும். ஆனால் இவர்கள் எல்லாம் அதற்காக முழு முயற்சிகளோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இதே பள்ளிக்கூடத்திலே 1ஆம் வகுப்பிலிருந்து படித்திருக்கிறோம். அன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு வகுப்பிலும் 50-60 மாணவர்கள் இருப்போம். அத்தனை அளவு இந்த இடத்திலே நாங்கள் விளையாடி கொண்டு எத்தனை மகிழ்ச்சிகளையோ நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். இடஒதுக்கீடுகள், அரசின் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் என பல்வேறு இருக்கிறது. அதனையெல்லாம் மாணவர்கள் ஏற்றுக்கொண்டு முழுமையாக அதனை காப்பாற்ற வேண்டும். மேலும் இப்போது அந்த மாணவர்களுக்கெல்லாம் எங்கே என்ற ஒரு ஆதங்கத்தோடு அதனுடைய விழிப்புணர்வுக்காக நமது ஊர் மக்கள் அனைவருக்குமே நாங்கள் ஓரிரு தினத்திற்கு முன்பு நோட்டீஸின் அடிப்படையாக அனைவர்களுக்குமே நாங்கள் செலுத்தியிருந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது நமது ஊரில் தலைவர்கள் நமக்காக ஆதரவாக மேலும் ஆசிரியர்களும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது நமது ஊரில் உள்ள அனைத்து இளைஞர்களும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த ஒரு நோக்கத்தோடு முன்னாள் மாணவர் சங்கம் என்ற ஒரு இயக்கத்தில் நாங்கள் எங்களால் முடிந்தவரை நமது பள்ளிக்கூடத்தினை ஒரு மெட்ரிகுலேஷன், ஒரு சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மேலும் நமது பள்ளிக்கூடத்தினை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேம்படுத்துவோம் என்று உறுதியாக கொள்கிறேன். நாட்டின் 79வது சுதந்திர தின விழா நமது நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நமது பள்ளியிலும் 79வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் ஏனைய சிறப்பு ஆசிரியர்களுக்கும் பள்ளியில் பயில்கின்ற அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக வருகின்ற நம்முடைய ஊரின் முன்னாள் மாணவர் சங்க தலைவராக பொறுப்பேற்கின்ற திரு விஜயன் அவர்களுக்கும் இந்த அமைப்பு உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து செயல்பட்ட திரு பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த 79வது சுதந்திர தின விழாவிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பள்ளியானது பார்த்திபன் அவர்கள் கூறியது போல 200-250 மாணவர்கள் இருந்த பள்ளி. அன்றைய காலகட்டத்தில் முதலிலே நம்முடைய ஊரிலே பள்ளியானது 8ஆம் வகுப்பு வரை தான் இருந்தது. அதன் பிறகு நடுநிலை பள்ளியாக உயர்வு பெற்றது. அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வகுப்பிலும் ABC என 3 பிரிவுகள் இருந்தது. ஆனால் இன்று ஒரு பிரிவுக்கு ஒரு வகுப்புக்கு நமக்கு 30 பிள்ளைகள் தேவை. ஆனால் நமக்கு இருப்பதோ 10, 12, 20, 25 அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு நம்ம பள்ளி போய்கொண்டிருக்கிறது. நமது பள்ளியிலே கல்வியானது தரமாகத்தான் உள்ளது. ஒரு சில அடிப்படை வசதிகள் இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கல்வி தரமாக இருக்கிறது. எனினும் இந்த கல்வியானது அரசு பயிற்றுவிக்கின்ற முறையில் தான் நாம் பயிற்றுவிக்க முடியும். அதற்கு மேலாக நம்முடைய ஆசிரியர்கள், அவர்களுடைய ஊர் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர் கழகம், பள்ளி மேலாண்மை குழு இவர்களுடைய ஒத்துழைப்போடு அதை அரசு கற்பிக்க சொல்லக்கூடிய விஷயத்தை விட அடிஷனலாக நமது பள்ளி பயில்கின்ற மாணவர்களின் கல்வியானது திறமையாக இருக்க வேண்டும், நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது பள்ளியிலே பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகள் எங்களோடு இணைந்து நமது மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாணவர்கள் இல்லை. இந்த மாணவர்களுக்காக 3 ஆண்டுகளுக்கு நாம் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியூர்களில் இருந்து மாணவர்களை இங்கே வரவழைத்து அந்த 120-125 என்ற எண்ணத்தை உருவாக்கி 5 ஆசிரியர்களை தக்கவைத்துக் கொண்டிருந்தோம். இந்த கொரோனா என்ற கொடிய நோய் வந்த பிறகு நமது பள்ளியிலே அந்த மாணவருடைய சேர்க்கை குறைந்து விட்டது. அந்த மாணவர்கள் சேர்க்கை குறைந்த பின்பு
இப்பொழுது முன்னால் ஒரு மாணவர் வெளியூரிலிருந்து இங்கு வருவதற்கு அந்த மாணவருடைய செலவு ஒரு ஆட்டோ செலவு 150 இருந்து 200 250 இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாணவன் வெளியூரில் இருந்து நமது பள்ளிக்கு படிக்க வருகின்றார் என்றால் அவருடைய செலவு 800 ரூபாய் 900 ரூபாய் வருகிறது. ஆனால் அந்த பணத்தை கொடுத்து வருவதற்கு அந்த வெளியூரில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வசதி இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகள் ஏழை எளிய மாணவர்கள். நமது ஊரிலே ஒரு சில மாணவர்கள் ஒரு சில பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகளை சிபிஎஸ்சியிலும் படிக்க வைக்கலாம், அதற்கு மேலாக இன்டர்நேஷனல் ஸ்கூலிலும் படிக்க வைக்கலாம். அத்தகைய பெற்றோர்களும் நமது பள்ளியில் நமது பிள்ளைகள் படித்தால் போதும் என்ற எண்ணத்தோடு நமது பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் நமது பக்கத்தில் சார்ந்த நமது பிள்ளைகள் எந்த ஸ்கூலில் படிக்கிறதோ அந்த பள்ளியில் தான் நமது பிள்ளைகள் படிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலை மாற வேண்டும். அந்த நிலை மாற வேண்டும் என்றால் நமது பள்ளியிலே அடிப்படை வசதி மாற வேண்டும். அடிப்படை வசதி மாறும்போது நமது பள்ளிக்கு நமது ஊரிலிருந்தே ஒரு 20-30 பிள்ளைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனினும் வெளியூரில் இருந்து ஒரு 20-25-30 பிள்ளைகளை எடுத்தால்தான் அந்த 120+ என்கிற நிலைமைக்கு நமது பள்ளியை கொண்டு வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமது பள்ளியிலே 5 ஆசிரியர்களை தக்க வைக்க முடியும். இப்பொழுது ஏதோ ஆண்டவன் புண்ணியம், யார் செய்த புண்ணியமோ தெரியவில்லை, இத்தனை 79 மாணவர்கள் இருக்கின்ற நிலையிலும் நமது பள்ளியிலே 5 ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் நமது பள்ளியிலே 3 ஆசிரியர்கள் இருப்பார்கள். அது யார் செய்த பாக்கியமோ யார் செய்த புண்ணியமோ எனக்கு தெரியவில்லை. நம் முத்தாரம்மன் அருளால் தான் இந்த நடக்கிறது நினைச்சிருக்கேன். ஏனென்றால் இன்னும் நமக்கு அந்த 5 ஆசிரியர்கள் என்ற நிலைமை இருக்கிறது. அது கூடாக நமது சிறப்பு ஆசிரியர்களை நியமித்து நமது பிள்ளைகளுக்கு திறமையான கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் நாம் வெளியூரில் இருந்து பிள்ளைகளை கொண்டு வந்தால்தான் நம் பள்ளியை மேம்படுத்த முடியும். நம் பள்ளியை மேம்படுத்த முடியும் என்கின்ற நிலைமை வருவதற்கு காரணமாக இப்பொழுது நமது ஊரிலே உள்ள இளைஞர்கள், இந்த போட்டோ எடுத்துக்கிற இளைஞர்களாக சரி, இந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோர் மனதிலும் நமது பள்ளியை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டிய எண்ணம் வந்துவிட்டது. ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வந்துவிட்டது. அந்த எதிர்காலத்துக்கு சான்றாக பார்த்திபன் அவர்களுடைய குரூப் இணைந்து நம்முடைய விஜயன் அவர்களை முன்னாள் மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அவர்கள் உண்மையிலே நமது பள்ளிக்கு இந்த சுதந்திர தின விழாவில் இருந்து ஒரு உறுதியை ஏற்று நமது பள்ளியுடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் நமது பள்ளியிலே பயிர்கின்ற மாணவர்கள் வளர்ச்சிக்காகவும் இன்னும் நமது பள்ளிக்கு வருகை வரவிருக்கின்ற மாணவர்கள் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவார்கள் இந்த இனிய வேளையிலே கூறி அவர்களுக்கு என்னுடைய இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி அவருடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படியாவது நமது 2 பள்ளிக்கூடத்தையும் சிறப்பான முறையில் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த முன்னாள் மாணவர் சங்க குழுவானது இந்த ஆண்டு தான் உங்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்கோம். இந்த ஸ்கூல் முன்னேறணும். நான் வரும்போது கூட அண்ணன் சொன்ன 145 பிள்ளைங்க இருந்தாங்க. 5 பேர் வேலை பார்த்தாங்க, +2 3 டீச்சர்ஸ் போட்டோ எடுத்து நல்லா கொண்டு போனாங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் அப்படியே தலைகீழாயிடுச்சு. இந்த ஸ்கூல் முன்னேறக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அதோடு இணைந்து எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்போம். கண்டிப்பாக இந்த சுதந்திர தினத்தை விட அடுத்த சுதந்திர தினம் கொண்டாடும் என்பது கொஞ்சமாவது முன்னேற்றம் காண வேண்டும். நம்ம படிப்படியாக முன்னேறினா தான் ஒரேடியாக முன்னேறணும்னு ஆசைப்படக்கூடாது. படிப்படியாக என்ன செய்யணும், ஒரு முன்னேற்றம் காண வேண்டும். அண்ணன் சொன்ன போல வெளியூர் மாணவர்களை நம்ம அழைக்க வேண்டும். உள்ளூர் மாணவர்களையும் கொஞ்சம் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு வழி பாதையாக கொண்டு வந்து எப்படியாவது நம்ம பள்ளியை முன்னேற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு வருகை தந்து அனைவரும் சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.